மீரா என்ற ஒரு இளம்பெண் தனது பாரம்பரியமாக கிடைத்த ஒரு பழைய வீட்டை எடுக்கும் பொருட்டு ஒரு பக்கத்து கிராமத்துக்கு வருகிறார். அந்த வீட்டை சுற்றி நிச்சயமற்ற பனிக்கட்டி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலை பயத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டினுள் உள்ளே சுற்றி சுற்றி பார்த்தபோது இறுகிய இரும்புச் சங்கிலிகளால் பூட்டப்பட்ட ஒரு கதவை காண்கிறாள். அந்த இரவு அந்த கதவின் பின்னாலிருந்து மெலிந்த குரல்கள் கேட்க ஆரம்பிக்கின்றன. மேலும் அந்த கதவிற்கு அருகே செவி போடும்போது அவள் குரலே திரும்ப கேட்கப்படும் அளவுக்கு பயமுறுத்தும். பின்னர் தன்னுடைய பாட்டியின் பழைய குறிப்பேட்டு புத்தகம் கிடைக்கிறது. அதில் இந்த சுவர் கேட்கும், அது நினைவில் வைக்கும், அதனுடன் பேசாதே என்று எச்சரிக்கையாக எழுதப்பட்டுள்ளது. சுவரில் விரிசல்கள் உருவாகின்றன, கருந்திறக்கை போன்ற திரவம் முழுகுகிறது, வெறுமனே உள்ள காலத்திலும் அடிகள் ஒலிக்கின்றன. குளியலறை கண்ணாடியில் மீரா தன்னைப் போல் தோன்றும், ஆனால் பளிச்சென்று முகத்துடன் ஒரு பயமுறுத்தும் உருவத்தை காண்கிறாள். ஒவ்வொரு இரவும் திகிலாக மாறுகிறது. தூக்கத்தில் தெரியாத நீலக்கற்கள், தயவு செய்து கதவை திரு என்று குரல்கள் தூக்கத்தை கலைக்கின்றன. இறுதியில் பயம் மற்றும் அவசரத்துடன் கதவின் பூட்டை உடைத்து திறக்கும் அவளுக்கு உள்ளே வெறும் ஒரு பெரிய சுவர் மட்டுமே தெரிகிறது. அந்த சுவரிலிருந்து மீராவை போன்ற ஒரு இருண்ட நிழல் வெளியே வருகிறது. அது, நீ என்னை வெளியே விட்டிருக்க கூடாது என கூறுகிறது. காலையில் மீரா ஒரு இனிமையான புன்னகையுடன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். ஆனால் அவளுடைய நிழல் மட்டும் சிறிது தாமதமாக நகர்கிறது. அது மீரா அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.